மயிலாடுதுறையில் இறால் கொள்முதல் செய்து 1 கோடி ரூபாய் ஏமாற்றிய தொழிலதிபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடல் உணவு ஏற்றுமதி நிறுவனத்திற்காக 6 கோடி ரூபாய் டீல் பேசி செய்த தொழிலில் பண மோசடி நிகழ்ந்தது எப்படி? மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி திருநகரியில் ராமன் என்பவருக்கு சொந்தமான இறால் விற்பனை நிலையம் இருக்கிறது. அங்கு திருச்சி விராலிமலையைச் சேர்ந்த தொழிலதிபரான ஜெயச்சந்திரன் நாள் ஒன்றுக்கு 6000 கிலோ இறாலை கொள்முதல் செய்து வந்தார். கடல் உணவு ஏற்றுமதி நிறுவனத்திற்காக கடந்த 2 ஆண்டுகளாக கொள்முதல் செய்த 180 டன் இறாலுக்கு 5.5 கோடி ரூபாய் விலை பேசியிருந்தனர். அதில் 4 கோடியை மட்டும் கொடுத்த ஜெயச்சந்திரன் மீதம் 1 கோடியை தராமல் ராமனை அலைகழித்து வந்துள்ளார். அப்போது வரும் இப்போது வரும் என நினைத்துக் கொண்டிருக்க 2 வருடங்களாக பணத்தை தராமல் அவர் ஏமாற்றியதாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் ஜெயச்சந்திரன் தலைமறைவாக மன உளைச்சலுக்கு ஆளான ராமன் மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பியிடம் இதுகுறித்து புகார் அளித்தார். புகாரின் பேரில் மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் மோசடி பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். இதனிடையே கடந்த பிப்ரவரியில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற ஜெயச்சந்திரன் மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் முன்ஜாமீன் தொகை செலுத்தாததால் 2 வார பிணைக்காலம் காலாவதியானது. இந்நிலையில் தனிப்படை போலீசார் தொழிலதிபர் ஜெயச்சந்திரனை சென்னையில் கைது செய்தனர். போலீசாரை கண்டவுடன் தப்பி ஓடிய ஜெயச்சந்திரன் சாலையில் தடுமாறி விழுந்து காயமடைந்தார். அவரை சுற்றி வளைத்து பிடித்த அதிகாரிகள் மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய ஜெயச்சந்திரனின் பங்குதாரரான சுதாகர் வெளிநாடு தப்பி சென்றிருப்பதால் அவரை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் தீவிரமாக உள்ளனர். இறால் கொள்முதல் செய்து 1 கோடி ரூபாய் ஏமாற்றிய தொழிலதிபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பது மயிலாடுதுறையில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.